விநாயகர் சதுர்த்திக்கு ஆல்ரெடி பலகாரம்லாம் பண்ணியாச்சு, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டது ஒரு குத்தமா போயிடுச்சுங்க. ஒரு பெரிய லிஸ்டே ஒண்ணு கொடுத்தாங்க பாருங்க. லிஸ்ட் தாங்க பெருசு, ஆனா எல்லாத்தையுமே சட்டுன்னு முடிச்சுட்டாங்கன்னா பாத்தீங்களேன். என்ன தெரிக்க தெரிக்க நான் எடுத்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, அது நான் வார்த்தையால சொன்னா தெரியாதுங்க, நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு சின்ன அட்வைஸ்ங்க, இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லா ஜென்ட்ஸுமே அவங்க வீட்டுல இருக்க லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளை விட வேற என்னங்க பெரிய சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு. நான் விட்டா ரொம்ப பேசிட்டே இருப்பேங்க. அப்படி என்னதான் அவங்க பட்டாபட் சமையல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முதல்ல இப்போ பாசிப்பருப்பு பாயசம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாலோட சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். இன்னொரு பக்கம் வெல்லத்தை கரைச்சிக்கிறேன். இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் வெல்லத்தை, நான் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது நல்லா கொதி வந்ததும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் பொன்னிறமாக வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிட்டோன்னா இப்போ சுவையான பாசிப்பருப்பு பாயசம் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வெள்ளை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சுண்டலை நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பை போட்டுக்க போகிறோம். இது பொன்னிறமாக ஆனதும் கருவேப்பிலையும் வறுமிளகாவும் போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சுண்டலையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான சுண்டல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் 1:1 ரேஷியோவில் 5 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பை பார்த்துடலாம். நெய் ஹீட் ஆனதும் நீங்கள் மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை அப்படியே நீங்கள் பொங்கலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி வெண்பொங்கல் மாதிரியே இதுக்கும் நான் ரைஸ் குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளைப்பாகும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெள்ளைப்பாகை சக்கரை பொங்கலோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தாளிப்புக்கு நெய் ஹீட் ஆனதும் முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிட்டோன்னா டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம தக்காளி சாதம் பார்த்துடலாம். இதுக்கு கடாய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது பொன்னிறமாக வந்ததும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க உப்பு போட்டுட்டு. இப்போ இது வதங்கினதும் நீங்கள் ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா சுண்டை விட்டுட்டு இப்போ நல்லா ரைஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நமக்கு ஈஸியாக டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம லெமன் ரைஸ் எப்படின்னு பார்த்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு பொன்னிறமாக வறுத்துருங்க. அதோட கருவேப்பிலையும் வரமிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட லெமன் சாறு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சாறு நல்லா சுண்டுனதும் முந்திரி பருப்பையும் வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்து நம்ம கேப்சிகம் ரைஸ் பார்க்கலாம். இதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. பொன்னிறமாக ஆனதும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கருவேப்பிலை வெங்காயம் வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வதக்கிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெடி ஆனதும் நீங்கள் ரைஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்து நம்ம கோவில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம புளியோதரை பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 3 வரமிளகா, இது எல்லாமே நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அப்படியே பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்த பருப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து கருவேப்பிலை வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட புளி கரைச்சல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த புளி கரைச்சல் நல்லா சுண்டுனதும் ரைஸை மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ரைஸ் மேலே நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கிளற ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அருமையான கோவில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுத்து நம்ம கோகோனட் ரைஸ் பார்த்துடலாம். இதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு ஜீரகம் நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. இதோட ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்து ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வரமிளகா முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
முந்திரி கலர் சேஞ்ச் ஆனதுமே தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்ச ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உப்பு போட்டு கிளறிடுங்க. அருமையான கோகோனட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம தயிர் சாதம் பார்த்துடலாம். இதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகா நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதோட கருவேப்பிலையும் வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தயிர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வேணால் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சாம்பார் ரைஸ் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் ஆட் பண்ணிவிடுங்க. இது பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வரமிளகா ஆட் பண்ணிவிடுங்க. இதோட வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினதும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சாம்பார் பொடி, மல்லிப்பொடி இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக பருப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக விடுங்க. இதோட உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காய் எல்லாமே போட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா காயை வேக விட்டுருங்க. காய் வெந்த அப்புறமா புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கொதி வந்ததும் பெருங்காயம் போட்டு இறக்கிடுங்க. இப்போ ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாம்பார் ரைஸ் சாப்பிட்றலாம். இப்போ அடுத்து நம்ம போண்டா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் உளுந்த 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கேன். அதோட மிளகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் கடாய் காஞ்சதும் நம்ம ஒன்றா போண்டா போட்டு எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே ஆயில் ஃபில்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சுவையான போண்டா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபட்டாஃபட் சமையல் பார்த்தீங்களா? நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் நீங்களும் சமைக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இது போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அடுத்தடுத்து வரப்போகுதுங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.